ஏ ராகு பின்னால பாம்புடா மேலே நல்லா ஸ்கேன் பண்ணி காமிச்சிருக்கேன். வெல்கம் டு MSK vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முன்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நாவப்பாயம் காட்டுக்கு தான் வந்திருக்கும். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு நாவப்பாயத்தை வேட்டையாடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஊர் பக்கம் வந்திருக்குமா, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி அங்கே வியாபாரத்துக்கு நிறைய பேர் வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். காலகாலத்தில் 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க இங்கே கிட்டத்தட்ட பறிக்கிறதுக்கு. அது 2 பேர் பறிக்கிறாங்க, தெரியுதா? அது தெரியுறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா ஊர் காடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2500 மரம் இருக்குதுன்னு சின்ன வயசில் எனக்கு சொல்லி தெரியும். ஆனால் உண்மையிலே எவ்வளோ மரம்னு எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வெடிகாலம் 5 மணிக்கெலாம் பறிக்க வந்துடுவாங்க. ஒரு கொண்டி, ஒரு பக்கெட்டு, இல்லை ஒரு குடத்தை எடுத்துன்னு வந்துட்டாங்கனாக்கா நல்லா பறிச்சிக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம் ஓரளவுக்கு. இதோ எங்கள் பாட்டி ஆல்ரெடி பறிச்சுங்கிறாங்களே. தெல்ல வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்தா? வெடிகாலம் 5 மணிக்கா? பையன் ஆஃபீஸா? உனக்கு ஆப்பிடும்டா. அதேன் லைட்ரு. இங்கே வந்து ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஒன்று வந்து புளிப்பாக இருக்கும், ஒன்று வந்து தித்திப்பாக இருக்கும், ஒன்று வந்து துவுக்கும், தொண்டை வந்து கவ்வும். ஒன்று கூட ஆப்பிடலையாடா. சரி, பையன் ஆப்பிட்டோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மரத்தெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் பெருசப்பட்டுருப்பாங்க. காமி இருடா, காமிடா. மொசப்பூச்சி இருக்கு போதுரா. இந்த கடிக்குதா? கடிக்கிட்டு புளிப்பா தூரான்னு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மரத்துக்காய் புளிப்பாடே எங்களா வர்றீங்க? மொசப்பூச்சி இருக்கு போதுரா. பொத்து வீதுரா. நிறைய காய் வீது, நிறைய பயமும் வீது. ஏடா என்னடா ஆச்சு? ஏடா எதுக்கிட்ட அப்படி குதிக்கிற? அதுக்கப்புறம் மற்ற யாராகிறாங்க கீழே வந்து என்னடா வச்ச? இப்போதான் ஸ்டார்டிங் ஆகிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பொறுக்கு நீ பொறுக்குதுலாம் நான் காமிக்கிறேன். அடுத்த பயம் பாருங்க, இதான் நாட்டு பழம். இல்லை சென்னையில் தான் இவ்வளோ பெருசு சாப்பிடுவீங்க. அதெல்லாம் நாட்டு பயம் கிடையாது, பிராய்லர் கோழி மாரி அதுவும். எப்பா இங்கே எப்போ தூங்குறது? ஆனால் வெறும் வேணாங்கனாக்கா எப்படி தூங்கு? காலெல்லாம் ஏறுதுடா. பார்த்துமா அந்த எறும்பு பேர் என்னடா? மொசப்பூச்சியா? எப்போ அதெல்லாம் கடிச்சாக்கா 2 நாளைக்கு அந்த வலி அந்த கொடாயும். நாங்களும் வாங்கணும் தான்டா சின்ன வயசுல. இப்போ தான்டா கொஞ்சம் திருந்தி இருக்கோம். இதில் எவ்வளோ மரம்டா இருக்குன்னாங்க? 10,000 மரம். போட 1-2 தள்ளினாலும் வந்துட்டான். 3000 சில்லறையா? வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியுது, பயத்தை ஒன்றையும் காணும். ராகு பின்னால பாம்புடா. இல்லைடா, இது ஒரு வீடியோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை கட் பண்ணி முதல்ல போட்டதான் பார்க்குறவங்க ஐயோ என்ன சேதாச்சுன்னு இதில் வந்து பார்ப்பாங்க. சும்மா வீடியோ கரெக்டாக எடுத்து போட்டால் பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எதனா ஒரு பண்ண தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் மரம் இல்லைடா, அந்த பக்கம் தானே போகணும். இல்லைன்னா பாட்டிக்கிறதுக்கு போலாமா? அங்கே நிறைய பயங்கருப்பா. ஏதோ அந்த பெரிய பையன் மேலே மொசப்பூச்சி இருக்கு போகிறேன். பார்த்தியாரா? கடைசியாக ஒரே ஒரு மரத்துக்கு வந்துருக்கும். இங்கே போனால் ஒரு 4-5 பையன் தான் இருக்கும். இதில்
அதுக்கு அவ்வளோ லைட் ஏறுற ஒழிக்கிட்டேன்டா வினிச்சு போகிற பொருகுடா அங்கே போடுற இந்த பொறுங்கடா என்னடா ஆச்சு ஏன்டா என்னடா நல்லா இருக்கிற பெரிய பயமாக இருக்கிற போகலாம் கடிக்குதுடாப்பா துண்ணுங்கடா ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க முதல்ல உனக்கு ஹைப்ரேட்னா என்னன்னு தெரியுமா சொல்லு தொண்டை பையமா ஏய் இதெல்லாம் ஹைப்ரேட் இல்லை இதெல்லாம் நாட்டு பையன் எவன் சொன்ன உனக்கு ஹைப்ரேட்னு முதல்ல உனக்கு ஹைப்ரேட்னா என்னன்னு தெரியுமா நீ சொல்லு ஹைப்ரேட்னா என்ன சொல்லு பார்ப்போம் நான் பையம்மா ஹைப்ரேட்னா அவங்க உரம் ஊரியா போட்டு வளர்ப்பாங்க அதுக்கு பார்த்தா ஹைப்ரேட்டு இங்கே யாருன்னா வந்து உரம் ஊரியா போடுறாங்களே நம்ம மரத்துக்கு ஏன்டா சாமி போதா ஏ ராகவா நீ யாரும் அது கீழே வைங்கடா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் வந்து அப்போ பயத்தை வந்து மரத்துலேயே நல்லா ஸ்கேன் பண்ணி காமிச்சிருப்பேன் ஏன் வீண்டாடா ஏண்டா என்னாச்சு ஏய் என்னாச்சு அதுலேயாண்டா கை விட்டு சொல்லிடுறா கையிடுறா இதில் நிறைய காய் இருந்திருக்கும் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் பட் இப்போ என்னால் காமிக்க முடியாதுன்னா இப்போ அந்தளவுக்கு பயமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு 15 மரம் இல்லை ஒரு 10 மரமாச்சும் போயிருப்போம் இனிமேல் பயம் அந்தளவுக்கு இல்லை ஒரு 10 மரம் போயிருப்போமாடா 10 மரம் போயும் பயம் இல்லை எல்லாம் வந்து வெடிகாலமே வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்கன்னா நீ வீடியோவில் காமிச்சிருப்பேன் எங்கள் பாட்டியை பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 5 மணிக்கு வந்து அவ்வளோதான் பறிச்சிருப்பாங்க நாங்கள் வந்தது மணி 7 மணி 5 மணிக்கு வந்து இன்னும் வரைக்கும் பயம் பெருக்கினுக்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ 2 மணி நேரம் ஆகுதுன்னு ஒன்று கூட பெருக்கல இந்த மரத்தில் காய் இல்லை அடுத்த மரத்துக்கு போகிறோம் எங்கள் பாட்டி போய் பயத்தை பெருக்கணுன்ட்டாங்க ஒரு 4 பயம் தான் ஆச்சு எங்கள் பாட்டி உழுகுறாங்க பாரு அழகாக ஒரு கொண்டி ஒன்று ஏற்றணும் வந்துட்டு இருக்கு என்னம்மா டைம் ஆகுது நீ போகலையா ஸ்கூலுக்கு எவ்வளோ பாரா 5 மணி எத்தனை 5 மணிக்கு வந்து இவ்வளோ தான் ஆச்சா சரிகாலம் 5 மணிக்கு வந்து 1/2 பைட்டு தான் ஆகிடுது இது விற்றா எவ்வளோம்மா வரும் 100 ரூபா தான் வருமா ஒரு டம்ளர் எவ்வளோ 5 ரூபா வேறா கொண்டு வந்து போகிறோம் உழுகுடா அப்போ மக்களே பெரிய சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா 3 நேரம் மாங்குன்னு ஓடி மேலே கீழே பயம் வீறுது ஸ்லோ மோஷன் ஒயராங்கில் எல்லாத்தையும் போட்டு எடுத்தேன் பட் எதுவுமே பிளே கொடுக்கல எதுவும் ரெக்கார்ட் ஆகலை எவ்வளோ அப்படியே தூக்காமல் எவ்வளோ இப்போ அப்படியே இல்லை எங்கே வா என்று அப்புறம் போடு கீழே போடு மொத்தத்தையும் போட்டு சாவாடி பசங்களாம் போயிருந்தாங்க இப்போ நான் ஒண்டியாக தான் நடந்து போகிறேன் நம்ம ஔவையார் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார் சுட்ட பையன் வேணுமா சுடாத பையன் வேணுமான்னு அது வேறு எதுவும் கிடையாதுங்க இந்த நாம பையன் தான் சுட்ட பையன் தான் அந்த பையனை உங்களுக்கு காமிக்க
நல்லா இருக்குல்ல, பதினொன்று தூக்குது. எல்லாமே பசின்னு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. இவனு வேறு பயங்கச்சிச்சுன்றானுங்க. உழுக்காதரா விட்றா, அது இப்போ கீழே பேசணும். இதாண்டா உழுக்கிற இதுடா, காயெல்லாம் வேஸ்ட் பண்ண என்னடா கீழே செடியோடு சாப்பிடுவோம்டா. இங்கே பாருங்க, அமேசான் மலை குரங்கு தான். மனுஷ ஜென்மத்தில் ஒரு குரங்கு தான் இதுதான். எதுக்குடா போட்டு தொங்குற? பயம்தான். வா போத வா, சுட்ட பயத்தை காட்டு. சுட்ட பயம் சுருக்கமான பயம் காமி. நம்ம ஸ்கூலில் அந்த ஔவையாரெலாம் சொல்லி கொடுப்பாங்கல்ல, முருகர் சொல்லுவார், கேள்வி உனக்கு சுட்ட பயம் வேணுமா சுடாத பயம் வேணுமான்னு. அதுதான் இது வந்து சுட்ட பயம், இது வந்து சுடாத பயம். அதாவது சுருங்கி போன பேர் தான் சுட்ட பயம்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூலில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்களே. இது இதுதான் சுட்ட பயம் தான் டேஸ்ட் அதிகம். ஆனால் சுடாத பயம் வந்து டேஸ்ட் இருக்காது. தோல் சுருங்கி போகிறது வந்து சுட்ட பயம். இந்தமாரி நல்லா ரஃப்பாக இருக்கிறது வந்து நல்ல பயம். இதான் எங்கள் ஊர் வில்லேஜு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ சொல்ல வீடியோ எடுத்துருக்கலாம், இன்னும் எப்படி வீடியோ எடுத்துருக்குன்னு தெரியல, போய் தான் பார்க்கணும். என்னடா இப்போ சொல்லு. காலையிலேருந்து இவ்வளோ தான் பெருக்கிறோம். 2 மணி நேரமே பெருக்கி அவ்வளோதான் பெருக்கியிருக்கோம். எங்கடா அந்த கவரு அது? ஓ, அது அவன் எடுத்து போகிறானா? ம், இங்கே மட்டும் வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களே. பையன் சொல்லு, எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டப்பட்டு பரிசாடுவான் மரத்தில் அந்த பூச்சி கறி கச்சி. இவங்களுக்கு புளிப்பாக தான் சுமாராக தான். நீ வந்துருக்கண்ணா, உனக்கு தெரிஞ்சிருக்கான். மொச பூச்சி சரியான பூச்சி. இவனு தான் ஏறோம் டப்பு, நான் ஏறல. அதாண்ணா என்னமோ நீ ஏறி அப்படியே பூச்சில கடி வாங்கிட்டு அந்த மாதிரியே கீழே விடுற. அவன் தான் ஏறிட்டு பெருசு அங்கே போய் கட்டிக்கிறான். இப்போ தட்டில்